வீட்டின் பூஜை அறைக்கான வாஸ்து மற்றும் சரியான திசை அமைப்புகள் குறித்த விரைவான சுருக்கத்தை இப்போது பார்ப்போம். சரியான இடத்திலும் திசையிலும் பூஜை அறையை அமைப்பதன் மூலம் நம்ம வீட்ல உள்ள தடைகளை நீக்கி நேர்மறை ஆற்றலை எப்படி முழுமையா இருக்கலான்னு இது நமக்கு ரொம்ப அழகா விளக்குது. முதலாவதாக, பூஜை செய்யும்போது நம்ம எப்பவும் கிழக்கு திசையை நோக்கி இருக்கிறது ரொம்பவே சிறந்தது. ஏன் கிழக்கு திசைக்கு இவ்ளோ முக்கியத்துவம்னு நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு நாளும் உதிக்கும் சூரியன் எப்படி உலகத்துக்கு புது ஆற்றலை தருதோ, அதே மாதிரி காலை நேர சூரிய ஒளி நேராக விழும்போது அது ஆத்மார்த்தமான அதிர்வலைகளையும் புதிய தொடக்கத்துக்கான ஆற்றலையும் உருவாக்குது. அதனால தெற்கு அல்லது வடக்கு நோக்கி பூஜை செய்யறத நம்ம தவிர்க்கணும். இரண்டாவதாக, சரியான திசையை தேர்ந்தெடுத்தோம், ஆனா அங்க எந்த மாதிரியான தெய்வங்களை வைத்து வழிபடணும்? காளி, நரசிம்மர் மாதிரியான உக்ரமான தெய்வங்களின் படங்களை வீட்ல வைக்கக்கூடாது. ஏன்னா சாதாரண குடும்ப வாழ்க்கையில பிஸியா இருக்கிற நம்மளால அந்த தெய்வங்களுக்கு தேவையான கடுமையான ஆச்சாரங்களை பின்பற்றுவது ரொம்பவே கஷ்டம். அதனால நம்ம வீட்டின் அமைதிக்கு சாந்தமான தெய்வங்களை எப்போதுமே சிறந்தவை. இறுதியாக, தெய்வங்களையும் திசையையும் முடிவு செய்த பின் வீட்டின் எந்த அறையில இதை அமைக்கணும்? வாடிக்கையாளர்களை ஈர்க்கும் வியாபார கடைகளைப் போல வீட்டின் பிரதான வாசலுக்கு நேராக இதை நிச்சயமா வைக்கக்கூடாது. மேலும் படுக்கையறையின் மந்த நிலையும் சமையலறையின் நெருப்பும் பூஜையின் அமைதியை கெடுக்கும். அதனால எல்லாரும் கூடும் வரவேற்பறையில் அமைப்பதை மிக சிறந்தது. ஏன்னா பூஜை அறைங்கிறது ஒரு காட்சி பொருள் இல்லங்க, அது நம்ம வீட்டின் இதயம் மாதிரி. சுருக்கமா சொல்லணும்னா, சரியான இடத்தேர்விலும் அமைதியான தெய்வங்களின் வழிபாட்டிலும் தான் உங்க இல்லத்தின் முழுமையான நேர்மறை ஆற்றல் ஒளிஞ்சிருக்கு.